ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரீசசிட்டேஷன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாசெட் எக்ஸாமில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இந்த சிபிஆர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு கம்பல்சரியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் டார்கெட் ஐ புக்கில் பார்த்தீங்கனாலும் சரி, மற்ற எந்த புக்கில் பார்த்தீங்கனாலுமே சரி, இந்த சிபிஆர் கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் வந்து ப்ராக்கெட்டில் இந்த இயரில் கேட்டாங்க, இந்த இயரில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து நாசெட் 1 இருந்து நாசெட் 9 கடந்த லாஸ்ட் நடந்த நாசெட் 9 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாசெட் எக்ஸாம்லையும் ப்ரிலிம்ஸ் இல்லை மெயின்ஸ்ல வந்து இந்த சிபிஆர் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சிபிஆரோட கைட்லைன்ஸ் வந்து அமெரிக்கன் ஹார்ட் ஹெல்த் அசோசியேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025 வந்து இந்த சிபிஆரோட கைட்லைன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மள எல்லாருக்குமே வந்து இந்த சிபிஆர் வந்து தெரியும். பட் ஆனால் இந்த அப்டேட்டடான கைட்லைன்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சிபிஆரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஆரை வந்து 3 கேட்டகரியாக வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அடல்ட்டு, ரெண்டாவது பீடியாட்ரிக், மூணாவது வந்து நியோனேட். ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரேட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், இனிஷியல் ஸ்டெப்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அது வந்து டீட்டெயிலாக அது என்ன இருக்குன்னா, செக் ஃபார் த சீன் சேஃப்டி. எந்த ஒரு கேட்டகரி ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம சீன் சேஃப்டி வரும். ரெண்டாவது ரெஸ்பான்சிவ்னஸ், கால் ஃபார் ஹெல்ப், ஆக்டிவேட் எமர்ஜென்சி கோடு, இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெயினாக வந்து இந்த கம்ப்ரெஷனு, என்னுடைய டெப்த்து, லொக்கேஷன், எந்த இடத்துல நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும், எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கம்ப்ரெஷன் தரணும், அட்வான்ஸ்டு சிபிஆரில் என்ன ட்ரக் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து அவங்க எக்ஸாமில் வந்து மெயினாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் வந்து இதுதான் மெயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்கு அதுன்றதை வந்து உங்களுக்கு தெரியும். அடல்ட்டுக்கு வந்து கம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பல்ஸ் எந்த இடத்துல செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கரோட்டிட் பல்ஸ் வந்து அடல்ட்டுக்கு செக் பண்ணுவோம். அதே நீங்கள் பீடியாட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரோட்டிட் ஆர் ஃபிமோரல், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செக் பண்ணுவாங்க. நியோனேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கியல் பல்ஸ். ஸோ இது 3 டிஃபர் ஆகுது பாருங்க. அடல்ட்டுக்கு வந்து கரோட்டிட் பல்ஸ், பீடியாட்ரிக் வந்து ஃபிமோரல் ஆர் கரோட்டிட், நியோனேட்டுக்கு வந்து பிரேக்கியல் பல்ஸ். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க, பல்ஸ் நம்ம செக் பண்ணக்கூடியது. ரெண்டாவது வந்து கம்ப்ரெஷன் வந்து அடல்ட்டுக்கு வந்து 30:2 கம்ப்ரெஷன். இங்கே சிங்கிள் ரெஸ்கியூராக இருந்தாலும் சரி, டபுள் ரெஸ்கியூராக இருந்தாலும் சரி, கம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30:2. இதை வந்து கிளியர் கட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட்டுக்கு வந்து அவங்க சிங்கிள் ரெஸ்கியூனா இருக்கணும், டபுளாக இருக்கட்டும், 3 பேராவது இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே வந்து கம்ப்ரெஷனில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 30:2 தான் வந்து கம்ப்ரெஷன் ரேட்டு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரேட் வந்து என்ன பார்க்கணும்னா 100லேருந்து 120 பீட்ஸ் per minute அந்த ரேட்டில் வந்து நம்ம கம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலாம். மூணாவது வந்து இன்ச்சஸ், சென்டிமீட்டர், எவ்வளோ டெப்த் நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 சென்டிமீட்டர், மினிமம் 5 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் 6 சென்டிமீட்டர். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 2 to 2.4 இன்ச்சஸ், அதாவது மினிமம் 2 இன்ச்சஸ், மேக்ஸிமம் 2.4 இன்ச்சஸ். இது எனக்கு கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில டைம் வந்து அவங்க வந்து டெப்த்தை வந்து சென்டிமீட்டர்லையும் கேட்கலாம், இன்ச்சஸ்லையும் கேட்கலாம். ஸோ அதனால தான் நான் ரெண்டுமே சொல்கிறேன். மேக்ஸிமம், மினிமம் வந்து 5 சென்டிமீட்டர் 2 இன்ச்சஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் 2.4 இன்ச்சஸ். ஏன் மேக்ஸிமம் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து போன், ஸ்டெர்னல் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்புறம் ஆர்கன் இன்ஜுரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த டெப்த் ரேஷியோ இது பண்ணியிருக்காங்க. அதாவது 1/3 ஆஃப் த செஸ்ட் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆஃப் த ஸ்டெர்னம், அதாவது சென்டர் ஆஃப் த செஸ்ட். அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த நிப்பிள்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லொகேஷன் எந்த இடத்துல நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு. கம்ப்ரெஷன் ரேஷியோ பார்த்துட்டோம், ரேட்டு பார்த்துட்டோம், பல்ஸ் எந்த இடத்துல செக் பண்ணணும் பார்த்துட்டோம், அடல்ட்டுக்கு லொகேஷன் பார்த்துட்டோம், டெப்த்து பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இது பண்ணக்கூடியது, அதாவது பிஎல்எஸ்ல வரக்கூடியது. அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், ட்ரக் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏடிஆர். இந்த ஏடிஆர் ட்ரக் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம எமர்ஜென்சி கிராஷ் கட்டில் வந்து எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம், எல்லாரும் யூஸும் பண்ணியிருப்போம் மோஸ்ட்டாக. இந்த ஏடிஆர் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:1000 தான் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய கான்சன்ட்ரேஷன். அது வந்து 1 mg = 1 ml அந்த இதுல தான் வந்து நமக்கு வந்து அட்ரினலின், ஏடிஆர், எஃபினெஃப்ரின், அது எப்படி ஒன்று சொல்லுவாங்க, அது வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து சிபிஆர் தரும் போது வந்து நம்ம வந்து 1:10,000 கான்சன்ட்ரேஷனில் வந்து கொடுக்கணும். நமக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா 1:1000 அந்த கான்சன்ட்ரேஷனில் வரும். பட் நம்ம சிபிஆர் தரும் போது கொடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1:10,000 அந்த கான்சன்ட்ரேஷன் தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து அதை வந்து டைல்யூட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
டைலூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து டைலூஷன் வந்து சிபிஆர் தரும்போது பார்த்தீங்கன்னா 1 ml அட்ரினலின் 1 ml ஏடிஆர் ப்ளஸ் வந்து 9 ml என்எஸ். ஸோ இந்த ரேஷியோவில் தான் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணோம். அதாவது 0.1 ml பர் 0.1 ml அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து ஆஃப்டர் டைலூஷன் வந்து அந்த இதுவில் வந்து நமக்கு வந்துடும் கான்சன்ட்ரேஷனில். அதாவது 1:10,000 அந்த கான்சன்ட்ரேஷனில் தான் வந்து வரும். ஸோ அடல்ட்டுக்கு வந்து இந்த வெயிட் பேஸ் பண்ணி வந்து இந்த ஏடிஆர் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பீடியாட்ரிக்கும் நியூனேட்டுக்கும் வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஏடிஆரை வந்து டைல்யூட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நாம வச்சுக்கோங்க. அடல்ட்டுக்கு வந்து 0.1 ml வந்து கொடுப்பாங்க ஆஃப்டர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப்டர் டைலூஷன். சரிங்களா? நமக்கு வந்து ஏடிஆர் வர்றது வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஏன்னா இந்த ட்ரக் டைலூஷனை வச்சு இந்த ஏடிஆரோட டைலூஷனை வச்சு அவங்க வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கு ஏடிஆர் நம்ம ரிசீவ் பண்றது நமக்கு வர ஆம்பியூல வரக்கூடியது வந்து 1:1000 ml அந்த 1:1000 அந்த கான்சன்ட்ரேஷன்ல வரும். 1 ml = 1 mg அந்த ஒரு இதுல தான் வரும். சரிங்களா? பட் ஆனால் நம்ம சிபிஆர் தரும்போது 1:10,000 தான் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணி அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ 1 ml வந்து ஏடிஆர் எடுப்போம், 9 ml வந்து என்எஸ் டைல்யூட் பண்ணி நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆஃப்டர் டைலூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 ml அந்த ரேஷியோவில் வந்து வந்துடும். 1:10,000 கான்சன்ட்ரேஷன்லேயும் வந்துடும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட்டுக்கு வந்து இதான் கொடுப்போம். இது எப்போ கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிபிஆர் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆஃப்டர் 2 minutes வந்து 2 to 3 minutes அப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த ஏடிஆர் கொடுப்போம். எடுத்த உடனே வந்து நம்ம ஏடிஆர் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அப்புறம் நம்ம ரெஸ்கியூர் எப்போ சேஞ்ச் பண்ணுவோம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கம்ப்ரஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எப்போ சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதாவது 5 cycles ஆஃப் கம்ப்ரஸ் சிபிஆர் ப்ளஸ் வந்து 2 minutes இது முடிஞ்ச பிறகு தான் வந்து ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூர் யார் கம்ப்ரஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 cycles ப்ளஸ் வந்து 2 minutes முடிஞ்ச பிறகு தான் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரோலை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதும் ப்ரீத் கொடுக்குறதும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து அடல்ட்டு முடிஞ்சிச்சா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி வந்து பீடியாட்ரிக். இந்த பீடியாட்ரிக் வந்து என்ன ஏஜ் கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 yearலேருந்து பியூபர்ட்டி அந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து ஏஹெச் வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து இந்த சிபிஆருக்காக அந்த கேட்டகரியை வச்சுருக்காங்க ஏஜ் குரூப்பை 1 yearலேருந்து அப் டு பியூபர்ட்டி. ஸோ இது இவங்கெல்லாம் வந்து பீடியாட்ரிக் அந்த கேட்டகரியில் வந்து வருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மெயினான சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டைலூஷன்லையும் பல்ஸ் செக் பண்ணக்கூடிய சைட்டு, மூணாவது இந்த சிங்கிள் ரெஸ்கியூர் டபுள் ரெஸ்கியூல இருந்தால் அந்த கம்ப்ரஷன் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து மெயினாக வந்து பீடியாட்ரிக்ல இருக்கக்கூடிய சேஞ்ச். சரிங்களா? அதே மாதிரி பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வந்து ஃபிமோரல். இன்கேஸ் அவங்க ஆப்ஷனில் ஃபிமோரல் கொடுக்கல அப்படின்னா வந்து கரோட்டிடு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30:2. சிங்கிள் ரெஸ்கியூராக இருந்தால் வந்து 30:2. டபுள் ரெஸ்கியூர் அதாவது 2 பேர் இருக்காங்கன்னா 50:2 கம்ப்ரஷன். அந்த 50 கம்ப்ரஷன் 2 பிரெத் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ரெஸ்கியூர் இருந்தால் 30:2, டபுள் ரெஸ்கியூர் இருந்தால் 50:2 அந்த கம்ப்ரஷன். டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் 5 cm, அதாவது 6 cm இல்லை, இதில் வந்து ஒன்லி 5 cm 2 inches தான் வந்து பீடியாட்ரிக் டெப்த்து. லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். லோயர் ஆஃப் த ஸ்டெர்னம் பிட்வீன் த நிப்பிள்ஸ் சென்டர் ஆஃப் த செஸ்ட் இதுதான் வந்து பீடியாட்ரிக் லேண்ட்மார்க்கும் வந்து டெப்த்தும் வந்து அதுதான் 1/3 ஆஃப் த செஸ்ட் டயாமீட்டர். ஸோ இதுதான் வந்து பீடியாட்ரிக். ட்ரக் டைலூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அவங்களோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி நம்ம டைல்யூட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். 0.01 mg/kg அந்த வந்து அந்த கான்சன்ட்ரேட் அந்த இதுவில் தான் வந்து நம்ம வந்து அந்த டோசேஜில் தான் வந்து நம்ம வந்து பீடியாட்ரிக் வந்து நம்ம ஏடிஆர் வந்து கொடுக்கணும் ஃபார் சிபிஆர் டைமில் வந்து. அது கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1:10,000 தான். அதுலேயும் வந்து சேஞ்சஸும் கிடையாது. 1:10,000 0.01 mg/kg. ஸோ அந்த டோசேஜில் தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இது கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சிச்சா? மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நியோனேட் வந்து பார்த்தீங்கன்னா நியோனேட் வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? நியோனேட்டுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணக்கூடிய பல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கெல் பல்ஸ், எல்போக்கும் ஷோல்டருக்கும் நடுவில் இருக்கும் பிரேக்கெல், அங்கே தான் வந்து நம்ம பிரேக்கெல் பல்ஸும் செக் பண்ணணும். ரெண்டாவது இவங்களுடைய கம்ப்ரெஷன் ரேட்டுமே வந்து கூட வந்து மாறும். 3:1 நல்லா நான் வச்சுங்க. 3:1 3 கம்ப்ரெஷன் 1 பிரெத் அது மாதிரி கொடுக்கணும். இப்போ 1 minute வந்து நமக்கு வந்து 90 கம்ப்ரெஷன் 30 பிரெத்ஸ் 30 இது வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 கம்ப்ரெஷன் 30 பிரெத்ஸ் 3:1
அந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து நியோனேட்டுக்கு வந்து கொடுக்கணும். பல்ஸ் வந்து பிரேக்கில் தான் நியோனேட்டுக்கு வந்து செக் பண்ணணும் பல்ஸு. டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் தான், 1.5 இன்ச்சஸ் அது வரைக்கும் தான் வந்து நம்ம செக் இது பண்ணணும். இதுக்கு வந்து மெத்தடும் வந்து நம்ம கம்ப்ரெஷன் தரக்கூடிய மெத்தடும் வந்து மாறும். தம் என்சர்க்கிளிங் மெத்தட் தான் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பேபி இருக்குங்கன்னா முதுகுல இப்படி பின்னாடி கை வச்சு அந்த நம்ம தம் ஃபிங்கர் வச்சு லோயர் தேர்ட் ஆஃப் த ஸ்டர்னம். நம்ம அடல்ட் பீடியாட்ரிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆஃப் த ஸ்டர்னம் வரும். பட் நியோனேட்டுக்கு வந்து லோயர் தேர்ட் ஆஃப் த ஸ்டர்னம் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தம் என்சர்க்கிளிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும் கம்ப்ரெஷன் தரும் போது நியோனேட்டுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தம் ஃபிங்கர் மெத்தடும் வந்து இருந்துச்சு, 2 ஃபிங்கர் மெத்தடும். ஸோ அதை வந்து அவங்க வந்து இப்போ எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கைட்லைன்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒன்லி வந்து தம் என்சர்க்கிளிங் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கம்ப்ரெஷனுக்கு. டெப்த் வந்து 4 சென்டிமீட்டர் 1.5 இன்ச்சஸ், 1/3 ஆஃப் த ஏபி டயமீட்டர், ஆன்டீரியர் போஸ்டீரியர் டயமீட்டர், அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ப்ரெஷன் தரணும். பிரெத் வந்து 3, அதாவது 1:3:1 அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நியோனேட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதுதான் கேட்பாங்க. ரெண்டாவது இந்த நியோனேட்டுக்கு வந்து ட்ரக் டெலியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் பீடியாட்ரிக்கில் இருந்த அதே டோசேஜ் தான். 0.01 இருந்து 0.03 mg/kg இது நான் வச்சுக்கோங்க. அடல்ட்டுக்கு வந்து வெயிட் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக 1 ml ADR 9 ml சலைன் யூஸ் பண்ணி 0.1 ml அந்த டோசேஜில் வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? பட் ஆனால் பீடியாட்ரிக்கும் நியோனேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ட்ரக்கை கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 0.01 mg/kg வந்து பீடியாட்ரிக்ஸ். நியோனேட்டுக்கு வந்து 0.01 இருந்து 0.03 mg/kg. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியராக. எக்ஸாமில் வந்து இதுதான் வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ நாசெட்டில் வந்து ஒவ்வொரு முறை கேட்குறாங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஸ்டெப்ஸ் கேட்பாங்க. இந்த ஏடிஆரை வந்து மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதோட டைல்யூஷனு ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொடுப்பீங்கன்றதை வந்து கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்குங்க. முன்னாடி எவ்வளோ டெப்த் கொடுக்கணும், ஸோ அப்புறம் எஃபெக்டிவ் சிபிஆர்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எஃபெக்டிவ் சிபிஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம வந்து ப்ரீத் தரும்போது வந்து செஸ்ட் ரைஸ் ஆகுறது வந்து பார்க்கணும். இதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 இருக்கும். அதுதான் வந்து பெஸ்ட்டு எஃபெக்டிவ் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமைஸ் த டைம் யூஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணணும். அந்த ஸ்விட்ச் பண்ணுறது, ரோல் ஸ்விட்ச் பண்ணுறது, 2 ரெஸ்கியூர் இருந்தால் ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ரோலை. ப்ரீத் தரவரும் ரெஸ்கியூர் தரவரும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து நம்ம சிபிஆரில் வந்து அதிகமாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.